எல்லாருக்கும் வணக்கம்ங்க. லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம கையில போட வேண்டிய எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம கத்துக்கிட்டோம். இனிமே நம்ம மிஷின்ல ஸ்டார்ட் பண்ணிரலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மிஷின பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாங்க. மிஷினோட ஒரு பார்ட்ஸும் எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஃபுல்லா நம்ம பார்த்துக்கலாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது த்ரெட் ஹோல்டருங்க. த்ரெட்ட வந்து இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, அகைன் அத ஸ்ட்ரெயிட்டா நம்ம வச்சிரலாம். த்ரெட்ட எப்படி டென்சர் டிஸ்க்ல போடணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மத்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துரலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்டிச்சஸ சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ங்க. ஸ்மால் ஸ்டிச்சஸ் வேணும்னா நம்ம நம்பர் 1ல வச்சுக்கணும். அதே பிக் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு வேணும்னா நம்பர் 5ல வச்சுக்கலாம். யூசுவலா காமனான நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆர் 2.5 அந்த மாரி வச்சு நீங்க நார்மலா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து உஷா மிஷின்ங்க. உஷா மிஷின்லயே இது வந்து பெரிய மிஷின், பெடலிங் மிஷின். அந்த பிராண்ட் இருக்கிற பிளேஸ்ல நாங்க ஊசி வைக்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. தையல்லாம் பிரிக்கும்போது எடுத்து யூஸ் பண்ண. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த ஒயர பத்தி பார்த்துரலாம். இந்த வீல் ஒயர்ல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து வந்துருச்சுங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்காக இத நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனா இது நல்லாவே ரிசல்ட் குடுக்குதுங்க. ரொம்ப நாளைக்கு இது அப்படியே இருக்கு. இது வந்து நம்மளே கையில பண்ணதுங்க. நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணி இது போட்டுருக்கோம். இது வந்து பேண்ட் நாடா போடுற லேஸுங்க. அந்த லேஸ்ல அத ட்விஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது நல்லாவே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் குடுக்குதுங்க. இந்த மாரி பெல்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இப்ப இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேக் ஸ்டிச் போடுறதுக்கான ஒரு டூலுங்க. தமிழ்ல குறுக்கு தையல்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது, நம்ம எண்ட் ஸ்டிச்சிங்க்கு அத யூஸ் பண்ணுவோம். அத நம்ம கீழ தள்ளம்போது, அது பேக் ஸ்டிச்சு நமக்கு போயிட்டு வருங்க. ஸோ, அது நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இது தாங்க டென்சர் டிஸ்க்கு. அண்ட் இது தாங்க மோட்டர். இது வந்து மோட்டரோட ஒயர். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மோட்டார் வந்து ஸ்பீடா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கீழ பெடல் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இத இப்படி கையில பெண்ட் பண்ணி, அந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க அந்த ஒயர்ல. அண்ட் இந்த பக்கம் வந்து வீல் இருக்கு பார்த்தீங்களா? நான் காட்டுறேன்ல, அங்க வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி ஓவலா நம்மளுக்கு வந்துரும். நம்ம ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாங்க இருக்கும். ஒரு சைடு வந்து அப்ஸ் அண்ட் டவுனா இருக்கும். நம்ம கீழ வந்து பெடல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த பெடல நம்ம யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஃபாஸ்ட்டா ஸ்டிச்சிங் கத்துக்கலாங்க. பிகினரா இருக்கும்போது அது வேண்டாம். அண்ட் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ல வந்து நம்ம ஆயில நம்ம ஊத்தணுங்க. இந்த ஆயில வந்து போர் பண்றது ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து போர் பண்ணணும். நான் காட்டுன இந்த 3 ஹோல்ஸ்ல இந்த ஆயில் வந்து நம்ம போர் பண்ணணுங்க. இதுதாங்க நம்ம ஹெட்டு. இப்போ இந்த ஹெட்ட வந்து நான் தூக்கி காட்டுறேன் பாருங்க. கீழ எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழ தான் பாபின் கேஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ற பிளேஸ் இருக்கும். இதுதாங்க பாபின் கேஸோட ஸ்லாட்டு. பாபின் கேஸ எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலி இப்போ இந்த மாரி நம்ம எடுக்க வேண்டாம். இது உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நான் ஹெட்ட வந்து இப்படி தூக்கி காட்டுறேன். நம்மளுக்கு கீழ ஒரு ட்ரே மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கும் அந்த ஹெட்டுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியா தான் நம்ம பாபின இன்சர்ட் பண்ணுவோம். இது ஃபுல் ஹெட்ட தூக்கி காட்டணும்னு சொல்லிட்டு தான் உள்ள எப்படி இருக்குன்னு காட்டணும்னு தான் நான் இந்த மாரி உங்களுக்கு காமிச்சேன். சரி, ஓகேங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போகுது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்படியே கன்டின்யூ பண்றேங்க. இதோட லிங்க் வந்து நானு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டென்சர் கேஸ்ல எப்படி த்ரெட்ட இன்சர்ட் பண்ணணும் அண்ட் பாபின் கேஸ்ல எப்படி நூல் சுத்தி அத உள்ள இன்சர்ட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம்.